எனக்கு வந்து எப்போ பாரு ஒரு பிரச்சனையாக இருக்குது. நான் வந்து ஒரு குழப்ப நிலையிலே இருக்கேன். நான் வந்து ஒரு நல்ல இடத்துக்கு போகணும்னு சொல்லி ஒரு ஸ்டெப் எடுத்து வைக்கும்போது எனக்கு வந்து ஏதாவது ஒரு தடங்கல் வருது அப்படின்னு இருக்கிறவங்களுக்கு ஒரு ப்ரிடிக்ஷன் சொல்லுங்க மேம். பௌர்ணமி தோறும் விரதம் இருந்து பாருங்க. நிச்சயமா அந்த குழப்பத்திலேருந்து எவ்வளோ நீங்கள் மனசில் எவ்வளோ ஸ்ட்ரெஸ்ஸாக இருந்தாலும் சரி, ஆன்சைட்டியாக இருந்தாலும் சரி, இந்த குழப்பத்திலேருந்து உங்களுக்கு விடுதலை கிடைக்கிறதுக்கு இந்த பௌர்ணமி வழிபாடு இல்லைன்னா இந்த பௌர்ணமி தோறும் விரதம் இருக்கிறது உங்களுக்கு சிறப்பு. நைட்டு ஃபுல்லாக தூக்கமே வர மாட்டேங்குது மேம். ஏதாவது வந்து நான் திங்க் பண்ணிகிட்டே இருக்கிறேன். அதை தாண்டி நான் தூங்கினேன் அப்படின்னா நைட்டில் வந்து பயந்துக்கிட்டு எழுந்திரிச்சிடுறேன் அப்படின்னா அவங்களுக்கான ப்ரிடிக்ஷன் சொல்லுங்கள். ஃபியர் தான் உங்களை முதல் எதிரிங்க. அந்த பயத்தை வந்து போக்குறதுக்கு நீங்கள் வழிபட வேண்டிய தெய்வம் வந்து காளியம்மன் வழிபாடு. ரொம்ப நாளாக வந்து ஜாப்பு தேடிட்டு இருக்கேன். நான் இருக்கிற வேலையில் எனக்கு ப்ரொமோஷன் கிடைக்குமா அப்படின்னு நான் வந்து எதிர்பார்த்துட்டு இருக்கேன். அது மட்டும் இல்லாமல் என் ஜாப்பில் வந்து என் இடத்த பிடிச்சிக்கிறதுக்கு நிறைய பேர் ட்ரை பண்ணுறாங்க. ஸோ அது மாதிரி ஒரு இக்கட்டான நிலைமையில் இருக்கேன் அப்படின்னா அவங்களுக்கான ப்ரிடிக்ஷன் என்னன்னா, இந்த போட்டியிலேருந்து நம்ம வந்து ரிலீவ் ஆக முடியாது. ஆனால் அந்த போட்டியில் நம்ம எப்படி ஜெயிக்கிறது அப்படின்றது தான் பார்க்கணும். இதுக்கு நீங்கள் வழிபட வேண்டிய தெய்வம் வந்து சூரிய பகவான். மேம் இப்போ வந்து நான் வந்து லவ் பண்ணிகிட்ருக்கேன். என் லவ்வில் வந்து ஒரு பிரச்சனை வந்திருக்கு. பிரேக்கப்பும் ஆயிடுச்சு. நாங்கள் திரும்ப ரீயூனியன் ஆவோமா? நான் லவ் பண்ணுற பையன் கூட எனக்கு கல்யாணம் ஆகுமா? இல்லைன்னா எனக்கு வந்து அரேஞ்ச் மேரேஜ் ஆகிடுமா அப்படின்னு ஒரு குழப்பத்தில் இருக்கிறாங்க. ஸோ அவங்களுக்கு வந்து ஒரு பதில் சொல்லுங்கள். ஓகேங்க, அது ப்ரெடிக்ஷன்ஸ்க்கு நம்ம போயிடலாம். ஏன்னா இந்த கேள்வியே குழப்பமாக தான் இருக்குது. அவங்க வந்து அவங்கள மேரேஜ் பண்ணணும் அப்படின்னா நிச்சயமாக ஒரு தூணை வந்து பிளந்துட்டு தான் வரணும். ஒரு தடைகளை வந்து அவங்க விலக்கிட்டு தான் வரணும். அது மிகப்பெரிய ஒரு தூண் வந்துட்டு அவங்க ஃபேமிலியில் யாரை வேணாலும் இருக்கலாம். ஒரு அவங்க அம்மாவாக இருக்கலாம், இல்லைன்னா அவங்க அப்பாவாக இருக்கலாம். நிச்சயமாக அந்த தூணை வந்து மீறி வந்தால் மட்டும்தான் அவங்களுக்கு அந்த மேரேஜ் லைஃப் வந்துட்டு லவ் மேரேஜ் வந்து கை கொடுக்கும். இது வந்து காலச்சக்கரம் மாறுமா அப்படின்னா அக்டோபருக்கு மேலே அதுக்கு பாசிபிலிட்டிஸ் இருக்குது. ஓகே ஓகே மேம். மேம் அடுத்ததாக வந்து எனக்கு வந்து எப்போ பாரு ஒரு பிரச்சனையாக இருக்குது. நான் வந்து ஒரு குழப்ப நிலையிலே இருக்கேன். நான் வந்து ஒரு நல்ல இடத்துக்கு போகணும்னு சொல்லி ஒரு ஸ்டெப் எடுத்து வைக்கும்போது எனக்கு வந்து ஏதாவது ஒரு தடங்கல் வருது அப்படின்னு இருக்கிறவங்களுக்கு ஒரு ப்ரிடிக்ஷன் சொல்லுங்கள் மேம். ஓகே, பெரும்பாலும் இந்த குழப்ப மனநிலையிலே இருக்காங்க அப்படின்னா நீங்கள் வந்து வழிபட வேண்டியது சந்திர பகவானை தான். பௌர்ணமி தோறும் விரதம் இருந்து பாருங்க. நிச்சயமா அந்த குழப்பத்திலேருந்து எவ்வளோ நீங்கள் மனசில் எவ்வளோ ஸ்ட்ரெஸ்ஸாக இருந்தாலும் சரி, ஆன்சைட்டியாக இருந்தாலும் சரி, இந்த குழப்பத்திலேருந்து உங்களுக்கு விடுதலை கிடைக்கிறதுக்கு இந்த பௌர்ணமி வழிபாடு இல்லைன்னா இந்த பௌர்ணமி தோறும் விரதம் இருக்கிறது உங்களுக்கு சிறப்பாக இருக்கும். அப்படி இருந்து பாருங்க, நிச்சயமா அதுலேருந்து ரிலீவ் ஆகிடுவீங்க. இப்போ வந்து நான் ஒரு கரியர் சூஸ் பண்ணியிருக்கேன். இந்த கரியர் வந்து நான் எனக்கு பிடிச்சது தான் அப்படிங்கிறதுல ஒரு டவுட் இருக்குது. எனக்கு வந்து இன்னொரு கரியரும் பிடிச்சிருக்கு. இல்லைனா ஓனாக வந்து பிஸ்னஸ் பண்ணலாம் அப்படிங்கிற ஒரு ஐடியாவும் இருக்குது. ஜாபை வந்து குவைட் பண்ணிடலாம் அப்படின்ற ஒரு ஐடியாவும் இருக்குது. என்ன பண்ணலாம் நான் அதை பற்றி சொல்கிறேன். ஜாபை வந்து நீங்கள் குவிட் பண்ணணும் அப்படின்னா அந்த பயத்துலேருந்து முதல்ல ரிலீவ் ஆகணும். இந்த பிஸ்னஸ் வந்து கை கொடுக்குமா, கை கொடுக்காதா அப்படின்ற இந்த ஒரு பயம் இருக்குன்னா அது வந்து ரிலீவ் ஆகிடணும். இந்த பயத்துலேருந்து ரிலீவ் ஆனீங்கன்னா கண்டிப்பாக அந்த பிஸ்னஸ் உங்களுக்கு கை கொடுக்கும். அப்போ நீங்கள் குவிட் பண்ணும்போது ஒரு பீஸ்ஃபுல்லான ஒரு மைண்டோடு நீங்கள் ஜாப்பை குவிட் பண்ணிட்டு பிஸ்னஸ் நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா சக்ஸஸ்ஃபுல்லாக முடியும். நைட்டு ஃபுல்லாக தூக்கமே வர மாட்டேங்குது மேம். ஏதாவது வந்து நான் திங்க் பண்ணிகிட்டே இருக்கிறேன். அதை தாண்டி நான் தூங்கினேன் அப்படின்னா நைட்டில் வந்து பயந்துக்கிட்டு எழுந்திரிச்சிடுறேன் அப்படின்னா அவங்களுக்கான ப்ரிடிக்ஷன் சொல்லுங்கள். உங்கள் ஃபியர் தான் உங்களை முதல் எதிரிங்க. அந்த பயத்தை வந்து போக்குறதுக்கு நீங்கள் வழிபட வேண்டிய தெய்வம் வந்து காளியம்மன் வழிபாடு தாங்க. ஒரு வில் பவர் அதிகமாக வந்து கிரியேட் பண்ணி கொடுக்கும். இந்த காளி வழிபாடு, இந்த எலுமிச்சை மாலை கோத்து போடுறது, இது எல்லாமே வந்து ஒரு வில் பவர் கிரியேட் பண்ணுறதுக்காக தான். இதை நீங்கள் பண்ணும்போது நிச்சயமாக அந்த பயம்ன்றது உங்களுக்கு நைட்டில் அந்த ரிலீவ் ஆகிடும். நிச்சயமாக நல்ல ஒரு தூக்கம் வரும்.
ரொம்ப நாளாக வந்து ஜாப் தேடிட்டு இருக்கேன். நான் இருக்கிற வேலையில் எனக்கு ப்ரொமோஷன் கிடைக்குமா அப்படின்னு நான் வந்து எதிர்பார்த்துட்டு இருக்கேன். அது மட்டும் இல்லாமல் என் ஜாப்பில் வந்து என் இடத்த பிடிச்சிக்கிறதுக்கு நிறைய பேர் ட்ரை பண்ணுறாங்க. ஸோ அது மாதிரி ஒரு இக்கட்டான நிலமையில இருக்கேன் அப்படின்னா அவங்களுக்கான ப்ரிடிக்ஷன் என்ன மேம்? ஓகேங்க. எப்போவுமே ஏதோ ஒரு இடத்துல நீங்கள் ஒர்க் பண்ணாலும் சரி, என்ன பண்ணாலும் சரி, அந்த இடத்துக்கு ஒரு போட்டி அப்படின்றது இருக்க தாங்க செய்யும். அந்த போட்டியிலேருந்து நம்ம வந்து ரிலீவ் ஆக முடியாது. ஆனால் அந்த போட்டியில் நம்ம எப்படி ஜெயிக்கிறது அப்படின்றது தான் பார்க்கணும். இதுக்கு நீங்கள் வழிபட வேண்டிய தெய்வம் வந்து சூரிய பகவான் தான். ஆதித்ய ஹிருதயம் கேட்கறது, ஆதித்ய ஹிருதயம் படிக்கிறது, தினமும் சூரியனை பார்த்து கும்பிட்றது. சூரியனை பார்த்து கும்பிடும்போது இன்னொரு என்ன பெனிஃபிட் அப்படின்னா, நமக்கு பித்ரு தோஷம்ன்றது நிவர்த்தி ஆகும். அப்போ அது எல்லாமே நிவர்த்தி ஆகும்போது நமக்கு ஒரு ஆளுமை திறன் அப்படின்றது அதிகரிக்க நம்ம அடுத்த ப்ரமோஷன் நமக்கு என்னவோ அது ஆட்டோமேட்டிக்காக நம்மளை தேடி அட்ராக்ட் ஆகி வந்துடும். ஓகே. நீங்கள் வந்து இப்போ நான் ஜென்ரலாக கேட்ட விஷயத்துக்குலாம் நீங்கள் இப்போ ப்ரிடிக்ஷன் சொன்னீங்க. நீங்களே தான் சொன்னீங்க. சின்ன சின்ன விஷயத்துக்கெல்லாம் வந்து நம்ம டைரக்ட் கார்டு வந்து யூஸ் பண்ணி ஒரு நுணுக்கமான விஷயங்கள் கூட பார்த்து நம்ம சேஃப்டியாக போயிடலாம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தீங்க. இப்போ எனக்கு என்ன அப்படின்னா, நம்ம ஆப்போசிட்டில் உட்காந்துருக்கவங்களோட மனநிலையை வந்து கால்குலேட் பண்ண முடியுமா டைரக்ட் கார்டு மூலமாக அப்படின்னு ஒரு டவுட் இருக்குது. ஸோ நான் என்ன நினைக்கிறேன் அப்படிங்கிறத பற்றி நீங்கள் சொல்லுங்கள். ஓகேங்க. நீங்க வந்து உங்க மனநிலையில அதிகமா நீங்க வந்து நினைக்கிறது உங்க ஃபினான்ஷியல் இத பேஸ் பண்ணி தான் அதிகமா நீங்க வந்து எப்பவுமே நிறைய தடவ மைண்ட் செட் அந்த மாதிரி தான் யோசிப்பீங்க. பட் அது எல்லாமே வந்து ஈடு குடுக்குற மாரி ஒரு பார்ட்னர்ஷிப் கம்பெனி இல்லன்னா ஒரு பார்ட்னர் பிசினஸ் அந்த மாரி கண்டிப்பா உங்களுக்கு கை கொடுக்கும். ஒரு சப்போர்ட்டிவ் உங்களுக்கு நிச்சயமா அது கிடைக்கும் அந்த ஃபினான்ஸ் ரிலேட்டடா. உங்களுக்கு நிச்சயமா உங்களுடைய ஃபேமிலி ஆன்செஸ்டர்ஸோடைய சப்போர்ட் இருக்கு. அவங்களுடைய கைடன்ஸ் இருக்கு. அவங்கள நீங்க யாராவது நீங்க வழிபடும்போது நிச்சயமா நீங்க இதுவரைக்கும் வழிபடலனா கூட இதுக்கு மேல நீங்க வழிபடும்போது நிச்சயமா அவங்களோட கைடன்ஸ் இருக்கு, அவங்க பிரசன்ஸ் இருக்கிறது உங்களால உணர முடியும். கரெக்டாக சொல்லிட்டீங்க மேம். ஓகே மேம். இன்றைக்கி வந்து டாரட் கார்டு மூலமாக ஒரு சின்ன சின்ன விஷயங்கள் கூட சின்ன சின்ன தடைகள் கூட நம்ம அதிலேருந்து பார்த்து தெரிஞ்சுக்கலாம் அப்படிங்கிற ஒரு விஷயம் சொல்லியிருந்தீங்க. ஸோ அதுக்காக நான் ஒரு டாஸ்க் உங்களுக்கு கொடுத்தேன். அதை நீங்கள் கம்ப்ளீட் பண்ணிட்டீங்க. அது மட்டும் இல்லாமல் இப்படி ஒரு குழப்பத்தில் இருக்கவங்க பிரச்சனை இருக்கவங்களுக்கான ப்ரெடிக்ஷன் என்னன்னு கேட்டிருந்தோம். அதுக்கான ஒரு விளக்கமே உங்களுக்காக கொடுத்தீங்க. நன்றி மேம். தேங்க்யூ.